எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் எழில்நகர் பகுதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 69 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை நடுநிலைப் பள்ளியின் மழலையர் பிரிவு கட்டிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார். அப்போது அங்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கிய அவர் மழலையர் பிரிவு ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். மேலும் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க திமுக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அதானி விவகாரம் குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றி கேட்டதற்கு அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் தினமும் ஒரு அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்க தயாரா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறோம். அரசு தயாரா. கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமைகளை என்ன எழுப்ப இருக்கிறோம், என்ன அறிவுறுத்திருக்கீங்க? ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு வச்சு என்னென்ன பேசணும் அப்படின்னு தீர்மானமே போட்டு நோட்டை கொடுத்துருக்கிறோம். அதை வலியுறுத்தி பேச வேண்டும் உத்தரவு போட்டிருக்கேன். அந்த அடிப்படையில் பேசுவோம். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டில் சந்திச்சுதான் சொல்றாங்க. உரையுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு? அவருக்கு வேலை இல்லை, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை.